கேரளாவில் மாடலிங் என்ற ஆசை வார்த்தை கூறி பெண்கள் பலர் வெளிநாட்டு பாலியல் கும்பலிடம் அனுப்பி வைக்கப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியான சிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த சம்பவத்தின் பின்னணியை விவரிக்கிறார் செய்தியாளர் கார்த்திக். துபாயில் மாடலிங் வேலை, மாடலிங் பயிற்சி, பட்டப்படிப்பு என்று ஆசை வார்த்தைகளை கூறி பெண்களை பாலியல் தொழில் மற்றும் தங்கம், போதைப் பொருள் கடத்த பயன்படுத்தியது பெரும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. கேரளா மாநிலம் கொச்சியில் பார்த்தீங்கன்னா இளம்பெண்களை தவறாக ஆசை வார்த்தைகள் கூறி, அதாவது பார்த்தீங்கன்னா துபாயில் மாடலிங் வகுப்புகள் மற்றும் மாடலிங் ஷோக்கள் நடைபெறுகிறது. இதில் பெண்கள் கலந்து கொள்ளலாம். அதே சமயம் அதற்கான பட்டப்படிப்பு, அங்கு சொகுசு ஹோட்டல்களில் தங்குவது போன்ற பல்வேறு வசதிகள் இருப்பதாக பெண்களிடம் ஆசை வார்த்தை கூறி அவர்களை அங்கு அழைத்து சென்று அந்த பெண்களை இருண்ட அறையில், அதாவது 1 மாதம் 2 மாதம் அடைத்து வைத்து அவர்களை போதை பழக்கத்திற்கு அடிமையாக அவர்கள் குடித்த தண்ணீரில் கூட போதைப் பொருட்களை கலந்து கொடுத்து அவர்களை பாலியல் தொழிலுக்கு ஈடுபடுத்தியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பாக எர்ணாகுளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட முக்கியமாக கருதப்படக்கூடிய சிந்து என்ற பெண்ணை போலீசார் கைது செய்து இன்று நீதிமன்றத்தில் ஆஜர் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் 2 துபாயில் இருப்பதாகவும் அவர்களை அழைத்து அவர்களையும் கைது செய்ய இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த அலினா ஆபிரகாம் மற்றும் பொன்னானியைச் சேர்ந்த மஞ்சிமா ஆகிய இந்த 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவர்கள் குறிப்பாக கல்லூரி படிக்கக்கூடிய பெண்கள் மற்றும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை ஆசை வார்த்தைகள் கூடி அவர்களை அவர்கள் தங்குவதற்கு, அவங்க செல்வதற்கு, குறிப்பாக பாஸ்போர்ட் எடுப்பதற்கு, விசா வாங்குவதற்கு இது போன்ற உதவிகளை செய்து அங்கு அழைத்து சென்று அங்கிருக்கக்கூடிய போதை கும்பலிடம் இந்த பெண்களை விலைக்கு விற்று அவர்களை அங்கு அடிமையாக, அதாவது பார்த்தீங்கன்னா 1 மாத காலம் அவர்களை அடைத்து வைத்து அவர்களை போதை பழக்கத்துக்கு அடிமையாக்கி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி அதை வீடியோவாக பதிவு செய்து அந்த வீடியோவை வெளியிட்டுறோம் என்று மிரட்டல் செய்து தொடர்ந்து அவர்களை இது போன்ற பாலியல் சம்பந்தப்பட்ட தொழில் மற்றும் தங்கம், போதைப் பொருட்கள் கடத்துவதற்கு பயன்படுத்தியது தெரிய வந்திருக்கு. இது தொடர்பாக காவல்துறை விசாரணை நடத்தி இந்த வழக்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கான தனிப்படை அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது போன்று பல்வேறு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், வெளியே சொல்வதற்கு தயங்கிக்கிட்டும் உயிருக்கு பயந்து அவர்கள் சொல்லாமல் இருப்பார்கள் என்பதற்காக அவர்களுக்கு என்ன மகளிர் ஆணையத்தில் இருக்கக்கூடிய எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்கள் அந்த தொலைபேசி வாயிலாகவும் புகார் கொடுக்கலாம், இல்லது எழுத்துப்பூர்வமாக கடிதம் மூலமாக புகார் கொடுக்கலாம் என்று காவல்துறை தெரிவிச்சிருக்காங்க. அதே சமயம் இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா சினிமா துறையைச் சேர்ந்தவர்கள் மற்றும் நாடகம் மற்றும் விளம்பரம் சம்பந்தப்பட்ட துறையைச் சேர்ந்தவர்கள் ஈடுபட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் அவர்களையும் விசாரிக்க காவல்துறை ஒரு முயற்சியை மேற்கொண்டு வராங்க. வரக்கூடிய நாட்கள் அவர்களையும் காவல்துறை விசாரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இந்த கைது செய்யப்பட்ட இந்த சிந்து என்ற பெண் அவர் பயன்படுத்திய அவருடைய சமூக வலைதள பக்கங்கள், அவர் தொலைபேசி எண்கள் பேசியது, அவர்களுடைய வங்கி கணக்கு, இவை அனைத்தையுமே பறிமுதல் செய்து இவர் எங்கெங்கே பணம் எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு, யார் யாருக்கு அனுப்பியிருக்காங்க, அது போன்ற விவரங்களை சேகரிக்கும் திட்டமிட்டிருக்காங்க. அதே சமயம் இவருடைய சமூக வலைதள பக்கங்களில் இவருடன் தொடர்புடைய பெண்கள், பாதிக்க பெண்கள் வேறு யாராச்சும் இருக்காங்களா, அதே சமயம் துபாய் போன்ற வெளிநாடுகளில் இவரால் சிக்கி தவிக்கக்கூடிய பெண்கள் யாராவது இருக்காங்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இந்த வழக்கில் ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க, இன்னும் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த வழக்குடைய அடுத்த கட்ட விசாரணை செல்லும் பொழுது நமக்கு இந்த வழக்கில் அந்த நபர்கள் எவ்வளவு பெண்களை பாதிப்படைய செய்தார்கள், அதே சமயம் தற்போதைய வரைக்கும் ஒரு பெண் புகார் அளிச்சிருக்காங்க. கூடுதலாக பெண்கள் பாதிக்கப்பட்டவங்க யாராவது புகார் அளித்தால் இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு நகரும் என காவல்துறை தரப்பில் தகவல் கொடுத்துருக்காங்க. மாடலிங் மற்றும் வெளிநாட்டில் வேலை, பட்டப்படிப்பு, சொகுசு தங்கும் விடுதி இது போன்று பல்வேறு ஆசை வார்த்தைகளை காட்டி பெண்களை சீரழித்த கும்பல் கேரளாவில் பிடிபட்டிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. காவல்துறையுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை தீவிரமாக விசாரணை நடத்தி இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்காங்க. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அவர்களுடைய அடையாளமோ அவர்களுடைய விலாசமோ எந்த விதத்திலும் தெரியாமல் பாதுகாப்பாக ரகசியமாக வைத்து விசாரிக்கவும் காவல்துறை முழு ஒத்துழைப்பு கொடுப்பதாகவும் இந்த வழக்கில் தெரிவிச்சிருக்காங்க.